ஸ்பீக்கர் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்ம இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம். வணக்கம். டெல்லியில ஜந்தர் மந்தர்ல இப்ப இந்த எஜுகேஷன் மினிஸ்டர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்யணும்னு சொல்லிட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அது இல்லாம இந்த எஜுகேஷனலிஸ்ட் சமூக செயற்பாட்டாளர் சொல்ற சோனம் அவங்க இப்ப போராட்டம் ரொம்ப தீவிரமா போய் கோர்ட்டே அவரை கண்காணிக்கணும், மருத்துவ இவர்கள் அவரை போய் கண்காணிக்கணும், அவரோட உயிர் முக்கியம் அப்படின்னு சொல்ல போக, ஒரு பக்கம் எதிர்கட்சிகள்லாம் ஆம் ஆத்மியோட தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால், நேற்று டிஎம்கேயோட எம்பி திரு ஆர் ராசா அவர்கள், இன்னொரு பக்கம் திரை பிரபலங்கள் எல்லாருமே அவரோட அந்த உண்ணாவிரதத்துக்கு இப்ப ஆதரவு பெருகிட்டே இருக்கு. 19 நாட்கள் கடந்து போயிட்டாங்க. 20ஆம் தேதி பார்லிமெண்ட் செஷனுக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. இந்த போராட்டத்தை எப்படி கையாளுகிறது பாஜக, இது எவ்வளவு பெரிய சிக்கல் அவங்களுக்கு கொடுக்க போகுது, இந்த போராட்டத்தோட பின்னணியும் என்ன? இல்ல, அத போராட்டத்தோட பின்னணி பாத்தீங்கன்னா பாஜக அரசு எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாங்கன்னு புரியும் உங்களுக்கு. காரணம் என்னன்னா, முதல்ல இந்த பார்ட்டி எங்கேருந்தோ ஆரம்பிக்குது. இது ஆரம்பிக்கிறவர் அபிஜித் திப்கேங்கிறவர் அமெரிக்காவில் படித்து கொண்டு இருக்கிறார். படித்து முடித்து விட்டு வேலை தேடிக்கொண்டு இருக்கிறார்னு வருது. அதுக்கு பிறகு இந்த நீட் விவகாரத்தை வச்சுட்டு மீண்டும் எக்ஸாமு ரீடெஸ்ட்டு அதெல்லாம் நடக்குது. இன்னைக்கு ரிசல்ட்டு வந்துருச்சு. இப்போ நீட்டோட ரிசல்ட்டு வந்தாச்சு. அதனால் இப்போ மாணவர்கள் மத்தியில் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஒரு தாமதம் ஏற்பட்டது. ஆனால் எந்த விதமாக இவங்களோட அட்மிஷன் பாதிக்கப்படாதபடி அவங்க பண்ணிட்டாங்க. அந்த மேட்டர் இப்போ அடுத்த எக்ஸாம், அதாவது அடுத்த வருடம் வர எக்ஸாமுக்கு புது சிஸ்டமை கொண்டு வரணும், அதுக்கு முயற்சி நடந்துட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். இது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இஷ்யூ வச்சுட்டு திருப்பியும் இந்த டெல்லியில் ஷாஹீன் பாகில் ஒரு நடந்தது போராட்டம், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது குடியுரிமை சட்டம் திருத்துற சட்டத்தில் அதை வச்சுன்னு ஒரு பெரிய அது மாதிரி ஷாஹீன் பாகில் ரொம்ப நாள் உட்கார்ந்தாங்க. அதே மாதிரி பேட்டர்ன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு போய் உட்காடுறாங்க. அதுக்கு விடாமல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்துட்டு இருக்கு. நீங்கள் கூறுவது போல வாங்சுங்கும் இதில் கலந்து அங்கே பேச்சுவார்த்தைகள் நடந்தது. அமித்ஷாவை சந்திச்சார். எல்லாம் அங்கே லடாக்கோட பிரச்சனைக்கு ஒரு சமூகமான தீர்வு காணுவதற்கு பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. டயலாக் நடந்துட்டு இருக்கு அந்த லடாக் சமுதாய தலைவர்களோட. அது ஒரு பக்கம். இவர் இந்த இடத்துல கலந்துக்கிறாரு. கலந்துட்டு அவருக்கு முதல்ல அதிர்ச்சி என்னன்னா, அவர் உண்ணாவிரதத்தில் இருக்காரு, அவர் கூட 4-5 பேர் இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்காரங்க பார்த்தீங்கன்னா ராத்திரி 12 மணிக்கு அப்புறம் அங்கே இருக்கிறது இல்லை. அந்த இடத்துல ஜந்தர் மந்தரில் அவங்க எங்கேயா போய் ஹோட்டலில் தங்குறாங்க. மற்ற டே டயத்தில் பார்த்தீங்கன்னா மற்றவங்கள்லாம் இருக்காங்க. இதுக்கு நடுவில் அங்கே சாப்பாடு வந்துட்டே இருக்கு. எப்படி ஷாஹீன் பாகில் யாரோ சாப்பாடு அதான் விடாமல் வருது. உங்களுக்கு சோலே, சமோசா, அப்புறம் ராஜ்மா சாவல், அதான் ராஜ்மா ரைஸு, அப்புறம் மற்ற சாப்பாடு வந்துட்டே இருக்கு. இது அனுப்புறவங்கெல்லாம் அதே இதை சேர்ந்தவங்க எங்க ஷாஹீன் பாகில் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு போராட்டத்தை எப்படியாவது ஒரு கண்டினியூ பண்ணி ஒரு டென்ஷன் பாயிண்ட் கொண்டு வரவர்கள் இதை கண்டினியூ பண்ணணும்னு ஒரு இதில் போயிட்டு இருக்காங்க. இதற்கிடையே அரசு தரப்புலேருந்து என்னன்னா, இந்த மாதிரி போராட்டம் ஆரம்பிச்சது யாரு, ஒரு பர்டிகுலர் அமைச்சர் இறங்கணும்னு சொல்லி இதுல நம்ம பேச்சுவார்த்தையோ ஏதாவது பண்ணோம்னா ஒரு பெரிய தப்பு செய்வோம். காரணம் இது மாதிரி ஒரு இதுல பாருங்க, இப்போ ஒன்று ஆச்சுன்னா அடுத்து வேற ஏதாவது ஆரம்பிப்பாங்க. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல காந்தியடிகள் இத உண்ணாவிரதத்தை ஒரு இதுவா யூஸ் படுத்தினார், ஒரு ஸ்பிரிச்சுவல் டூல், ஆன்மீக ஒரு இதுவா வச்சிருந்தார். ஆனா இது முழுக்க முழுக்க இப்ப அரசியல் ஆயிடுச்சு. அதாவது இப்ப வாங்சுக்கு அவர் உடனே நேற்றுக்கு தில்லி உயர் நீதிமன்றத்துக்கு போய் ஒரு இது போட்டு பெட்டிஷன் போட்டு இல்லை அவர் இதை மானிட்டர் பண்ணாங்க. மானிட்டர் போலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க. எப்போ ரொம்ப சரிவு ஏற்படும் போது ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுவாங்க. அதுக்கு எல்லாம் தயாராக இருப்போம். உங்களுக்கு காவல்துறை தரப்புலேருந்தும் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் தரப்புலேருந்தும் அதுக்கு தயாராக இருக்காங்க. அதில் ஒன்றும் இது இல்லை. ஆனால் அதை ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட்டாக வச்சுக்க விரும்புகிறாங்க. காரணம் என்னன்னா, காக்ரோச் பார்ட்டி மேலே முதல்ல எல்லாரும் போனாங்க அந்த இடத்துல ஏதோ புதுசாக இருக்குன்னு.
அப்புறம் போப்போ என்னன்னா இப்படி தானே ஆம் ஆத்மி இப்போ இது ஆரம்பிச்சது. அண்ணா ஹசாரே உண்ணவரதா இருந்தார், அப்போ இந்த மாதிரி ஆரம்பிச்சது. அப்போ கேஜ்ரிவால் போல தலைவர்கள்லாம் எங்களுக்கு அரசியல் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லி விட்டு அப்புறம் அரசியல் வந்தாங்க. அப்புறம் அண்ணா ஹசாரே இதை வச்சுட்டு அரசியல் பண்ணாதீங்கன்னு சொன்ன அப்புறம் இதே அரசியல் கட்சியாக மாற்றினாங்க. டெல்லி ஆண்டாங்க 5 ஆண்டு காலம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னன்னா, டெல்லியோட ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 5 அதான் 5 + அதுக்கு முன்னாடி 5 எல்லாம் சேர்த்து 10 ஆண்டு காலம் ஆண்டாங்க. திருப்பி ஊழல் தலை தூக்கிச்சு. அதில் ஆம் ஆத்மி தலைவர்களும் சிக்கிண்டாங்க. அதனால இது மாதிரி ஏதாவது ஒரு புது ஒரு இயக்கம், ஒரு மூவ்மெண்ட்னு வரும்பொழுது தில்லி மக்கள் ஒரு இதோட பார்க்குறாங்க, சந்தேகத்தோட. இப்போ இவர் அமெரிக்கால வந்திருக்காரு, இந்த அபிஜித் திப்கேங்கிறவர். இவர் என்ன, இவரோட பின்னணி என்ன, அப்புறம் இதுல என்ன பாருங்க, சாப்பாடு யாரும் ஆரம்பிச்சுட்டு இருக்கான்னு அது யாரு கேட்டா நாங்க டொனேஷன் பண்றோம் போது இவரோட நண்பர்கள் எல்லாரும் அவங்க சாப்பிடுற வீடியோ எல்லாம் வருது. அதை எல்லாரும் கிண்டெல்லாம் பாக்குறாங்க. வாங்சுங்க படுக்க வச்சுட்டாங்க உணவகத்துல, இவங்கெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு. இதற்கு தவிர்த்து நடுவில் காணாமல் போயிடுறாங்க, ஹோட்டலுக்கு போயிடுறாங்க 12 மணிக்கு மற்றவங்க. அப்புறம் அங்கே வாலண்டியர்ஸ் வேர்டுன்னு சொல்லிட்டு ஜேஎன்யூ போல பல்கலைக்கழகத்தில் இருக்கிற இடதுசாரி மாணவர் சங்கங்கள் இருக்கு பாருங்க, அது ஒரு ரேடிக்கல் லெஃப்ட். சிபிஐ எம்எல் போல செட்டப்பு, அவங்களோட மாணவர் சங்கம் ஐசா இருக்குது. அப்புறம் மார்க்சிஸ்ட் கட்சியோட எஸ்எஃப்ஐ இருக்குது. அவங்க வாலண்டியர்ஸும் வராங்க. அதில் 2-3 பேர் வேறு உண்ணவரதம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் இதில் அவங்க அந்த போராட்டத்தில் எந்த மேட்டரெல்லாம் எடுக்கிறாங்களோ, இஷ்யூஸோ, அந்த மேட்டரில் விஷயம் இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி அமைப்பு எப்படி இருக்குது, அதில் என்ன பிரச்சனைகள் வருது, அது எப்படி தீர்வு காணணும், அந்த மேட்டரில் இது இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இவங்க யார், ஹூ இஸ் கண்ட்ரோலிங் தம்னு ஒரு கேள்வி வருது. இது பின்னணியில் யார்? ஏன்னா இப்போ பாருங்க, திருப்பி திருப்பி என்ன முயற்சி நடக்குது கார்த்திக், எதிர்கட்சிகள் இருக்க நிலைமையை பார்க்கும்போது மோடிக்கு எதிர்த்து இருக்கிறவங்க, மோடி அரசுக்கு எதிர்த்து இருக்கிறவங்க, ஆர்எஸ்எஸ் பிஜேபி போல அமைப்புக்கு எதிர்த்து இருக்கிறவங்க யாராவது புதுசா வரமா, நம்ம தலைவர்கள்லாம் ஒண்ணுமே பண்ண முடியலையா? ராகுல் காந்தியா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், மக்களை ஒன்றும். இப்ப ராகுல் காந்தி பாருங்க, நடுவில் ஆரம்பிச்சாரு ஒண்ணு, இந்த நீட் விவகாரத்தை வச்சுனே ஒண்ணு, என்னன்னா சாத்ரோ கி சாத் கூஞ்ச், அதாவது மாணவர்களோட ஒரு பேருக்கு அவர்கள் குரல் கொடுக்குற மாதிரி ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சாரு. கோட்டாவில் பண்ணாரு, இன்னொரு இடத்துல பண்ணாரு. அதுக்கப்புறம் திருப்பி அவருக்கு ஒரே அறிக்கை ஆரம்பிச்சிருச்சு, திருப்பி வெளிநாடு போயிட்டாரு. வெளிநாட்டு போயிட்டு இப்போ நேற்றுக்கு திரும்பினாரு, 2 நாள் முன்னாடி திரும்பி இருக்காரு. இன்னைக்கு தேராதூன் போயிருக்காரு. அதாவது 2 நாள் போராட்டம், அப்புறம் ஒரு 3 வாரம் வெளியூர், தாய்லாந்து, லண்டன், துபாய் போயிட்டு திருப்பி வருது. அப்ப மக்கள் மத்தியில எதிர்கட்சிகள் மேல அந்த நம்பிக்கையே இல்லை. இது என்னது, இது ஒன்றும் பார்ட் டைம் இது மாதிரி இருக்க, பார்ட் டைம் பாலிடிக்ஸ், ஆங்கிலத்தில் பார்ட் டைம் லவர்ஸும்பாங்க. அந்த மாதிரி இது பார்ட் டைம் பாலிடிக்ஸ், நினைச்சா போறது, நினைச்சா வருது. அப்புறம் இப்ப வருங்க, எப்படியாவது வாங்சுக்க 20ஆம் தேதி மட்டும் கண்டினியூ பண்ணணும். அதே நேரத்தில் என்ன பண்றாங்க, சரி கவர்மெண்ட்டை கேட்குற மாதிரிலாம் இவருக்கு எதாவது ஆகிப்போச்சுன்னா நம்ம மேலே பழி வந்துடும் சொல்லிட்டு ஒரு ஆர்கனைஸ்டு அப்பீல் தரப்படுறது. வாங்சுக் நீங்க விட்டுருங்க, சோனம் வாங்சுக் அவர்களே போராட்டத்தை கை விட்டுடுங்க, உங்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டால் எங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும், நீங்க பெரிய இது, நீங்க காந்தி மாதிரி, காந்தி அடிகள் மாதிரி நீங்க பெரிய ஆளு, நீங்க இதுக்காக உயிர் கொடுக்காதீங்க, இந்த அரசு கேட்கவே கேட்காது, இந்த அரசு மாணவர்களுக்கா இல்லை அப்படி சொல்லிட்டு அப்பீல் பண்றாங்க. இப்ப பாருங்க, பிரகாஷ் ராஜ் போயிட்டு வந்தாரு. இப்ப அதாவது திரை உலகத்துல எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற காலம் ஒரு காலம். அதுக்கப்புறம் திரை உலகம் சரி இனிமே நமக்கு ஒண்ணு இல்லைன்னா அரசியல், அவர் நடுவோட தேர்தல்லாம் நின்று இருக்காரு பிரகாஷ் ராஜ். ஸோ அவர் வந்துட்டு போனாரு. யார் வந்துட்டு போனாலும் ஒரு போட்டோ, ஒரு சின்ன நியூஸ், ஆனா பெரிய பரபரப்பு ஒன்றும் கிடையாது, மக்களுக்கு அவ்வளவு இது கிடையாது. இது என்னது, எதுக்கு வர்றாங்க, எல்லாம் இவங்களுக்கா வர்றாங்க, தங்களுக்கா, இது மக்கள் மத்தியில் இது மாதிரி ஒரு இது இருந்துட்டே இருக்கு, டவுட்.
ஸோ அப்படி இருக்கிறதுனால நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, இந்த காக்ரோச் பார்ட்டி சோஷியல் மீடியால பரபரப்பு இருக்க வழிய கிரவுண்டில் இல்லை. ஆனா இது நடுவில் பல அரசோட திட்டங்களுக்கு எதிர்த்து இருக்கிற குரூப்ஸ் இருக்கு பாருங்க, அவங்கெல்லாம் இதுக்கு கை கொடுக்குறாங்க, அவங்கெல்லாம் இதுக்கு இது பண்றாங்க, அவங்கெல்லாம் எப்படியாவது கூட்டத்தை விடாம வரணும். அதனால தான் இந்த சாப்பாடு விநியோகம் பண்றாங்க. சாப்பாடு விநியோகம் பண்ணா அட்லீஸ்ட் கூட்டமாவது வந்துட்டு இருக்குமே. ஸோ இப்படி இருக்குது இது. ஆனால் 20ஆம் தேதி வர 20ஆம் தேதி பார்லிமெண்ட் இதில் தொடர் ஆரம்பிக்கிறது, மழைக்கால தொடர். அதில் கட்டாயமாக இதை வச்சுட்டு பெருசு பண்ணுவாங்க. ஆனால் ஒன்றுங்க, நீட்டு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்டும் அதுக்கு முன்னாடி வந்துருச்சு. பசங்கள், அவங்க குடும்பங்கள், அவர் தகப்பனார்கள், பேரண்ட்ஸு, அவங்கெல்லாம் தேல் பி பிஸி வித் அட்மிஷன். ஸோ அப்படி போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறப்பயே 20ஆம் தேதி மழைக்கால கூட்டத்தொடர் ஆரம்பிக்க போகிறாங்க. அதற்கு என்ன ஒவ்வொரு கட்சிகளும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்ற மாதிரி வெளிநாட்டு எங்க போனார்னு தெரியல, பட் திடீர்னு இந்தியாவுக்கு வந்த திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து அவங்க கட்சி கூட்டத்துல என்ன பண்ணணும், லண்டன்ல இருந்து திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து டிஎம்கே எம்பிஸ்ட இந்த கூட்டத்தொடர்ல நம்ம என்னென்ன விஷயங்கள்ல வந்து பேசணும் அப்படிங்கிறதுக்கான மீட்டிங்ஸ் எல்லாம் போட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கா. இன்னொரு பக்கம் ஆளுகிற அரசாங்கம் பாஜக வந்து டீலிமிட்டேஷன் கொண்டு வருவாங்க, தேசிய கீதத்தை வந்து அவமதிக்கிறவங்களுக்கு வந்து தண்டனை கொண்டு வர சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சட்டங்கள் கொண்டு வரத எதிர்க்கணும் எதிர்கட்சிகள் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல இருக்கிறதாவும் செய்திகள் வருது. சோ என்ன நடக்க போகுது இந்த வர பார்லிமெண்ட் செஷன்? அதாவது பிரதமர் மோடி அரசு இந்த கட்டாயமாக இந்த பார்லிமெண்ட் தொகுதிகளோட சீரமைப்பு திட்டத்தை அதை கொண்டு வரணுங்கிற ஒரு இதில் இருக்காங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு சொல்லப்போனால் சங்கல்பம், ஒரு தீர்மானத்தில் இருக்காங்க. இதை பண்ணித்தான் ஆகணும். அது காரணம் என்னன்னா பாருங்க, கான்ஸ்டியூஷன் பிரகாரம் நீங்கள் 2026 சென்சஸுக்கு பிரகாரம் பிறகு இதை செய்யணும். அப்போ சென்சஸ் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இந்த சென்சஸ் முடியறதுக்கு 27 முடியும். இப்போ மகளிருக்கு இட ஒதுக்கீடு ஆல்ரெடி கான்ஸ்டியூஷன்ல இருக்குது, பாஸ் ஆகி இருக்குது. இப்போ இந்த பில் எல்லாம் பாஸ் ஆகல வச்சுக்க, இந்த புதுசாக டீலிமிட்டேஷன் பில் பாஸ் ஆகலைன்னா கூட சென்சஸ் முடிஞ்சு 27 முடிஞ்சு வச்சுக்கோங்க, 27 கடைசியில் முடிஞ்சிடுறது. அதுக்கு பிறகு ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் உட்காரும். அதில் முன்னாள் தலைமை நீதிபதி அவங்கெல்லாம் மெம்பர் ஆவாங்க. அது பல மாநிலங்கள் சுற்று சென்று பல தலைவர்களோட பேசி ஒரு ஃபார்முலா போடுவாங்க. அந்த ஃபார்முலாக்கு பிறகு எலெக்ஷன் கமிஷன் ஒரு தொகுதிகளை திருப்பி எப்படி அது இது பண்ணுவாங்க, புதுசாக ஜனத்தொகையை ஒரு அடிப்படையில் வச்சுப்பாங்க. அப்புறம் அதை வச்சு இது பண்ணுவாங்க. ஆனால் இப்போ பிரச்சனை என்ன வந்திருக்குன்னா, தொடர்ந்து எப்போ இந்த சென்சஸ் பற்றி பேச்சு வந்ததோ தென் மாநிலங்கள் சொல்வது என்னன்னா, எங்களுக்கு ஒரு அநியாயம் ஏற்பட்டுரும், நாங்கள்லாம் ஜனத்தொகையை நல்லா கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டோம், அதனால எங்களுக்கு இந்த ஃபார்முலா ஒத்து வராது, அதுக்கு வேற விதமாக ஏதாவது ஃபார்முலா பற்றி பேசுவாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப நாளாகுது. ஏன்னா 29 லோக்சபா தேர்தலில் இது எப்படி அமல்படுத்துவது, இதுதான் பிரதமர் மோடியோட ஒரு இது இருக்கு. அதாவது மகளிருக்கு ஒரு இட ஒதுக்கீடு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம கொண்டு வர முடியும், முதல்ல அதுக்கு முதல்ல சட்டசபை தேர்தலில் கொண்டு வர முடியுமா, அதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலா, இல்லை இந்த பாராளுமன்ற தேர்தல் 2029 விட்டுட்டீங்க வச்சுக்கோங்க, அது திருப்பி 2094 தான் வரும். அப்போ எல்லாமே லேட் ஆகிடும், எல்லாம் தள்ளி போகும். ஸோ அதுக்கெல்லாம் இது பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட், ஒரு சீக்கிரமாக அமல்படுத்துறதுக்கு வழி என்னன்னா இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் என்ன, இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே போக வேண்டாம், ஜனத்தொகை என்ன அது என்ன போக வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கிற என்ன உங்களுக்கு இருக்குதோ அதை 50% ஏற்றி விடுவோம். இப்போ தமிழ்நாடுக்கு 39-40, இன்னொரு 20 கூட்டிட்டு ஒரு 60 கிட்ட கொண்டு போயிடலாம். அந்த மாதிரி ஆல் இண்டியா லெவல்லையும் பார்த்தீங்கன்னா 543 பாராளுமன்றத்தை லோக்சபாவோட இதுவா அதை ஒரு 816 ஆக்கி விடலாம். அது மாதிரி ராஜ்யசபாவை ஏற்றி விடலாம். இது மாதிரி கூட்டிட்டு அதுக்கு பிறகு அதை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அந்த இதுக்கு. ஆனால் கான்ஸ்டிடுவன்சி ரீட்ரா பண்ண முடியாது. எப்போ நீங்கள் வந்து 543 தொகுதிகள் 816 தொகுதி ஆனோம் வச்சுக்கோங்க, 800க்கு மேலே போனோன்னா இப்போ எல்லாம் ரீட்ரா பண்ணணும். எதிர்கட்சிகளுக்கு பிரச்சனை எங்கே வருது நான் சொல்லட்டுமா, இந்த ஃபார்முலாவில் இல்லை. அவங்களுக்கு என்ன பயம் இருக்குதுன்னா, இந்த 543 தொகுதி 816 தொகுதியாவது வச்சுக்கோங்க, பெருசாச்சுன்னா இப்போ ராகுல் காந்தி தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த 543 தொகுதியிலே நம்மளால சமாளிக்க முடியல, இதுலேயே நமக்கு 100 தாண்ட மாட்டேங்கிறது, 816 தொகுதி ஆச்சுன்னா நம்ம எப்படி அதை தாண்டுவது,
எப்பதான் ஆட்சியை பிடிக்கிறது, எப்பதான் ஆட்சியை மீட்டுவது, எந்த மாதிரி பண்ண போறோம் ஒண்ணு. இரண்டாவது பயம் என்னன்னா, இந்த கான்ஸ்டுவன்சிலாம் திருப்பி ரீட்ரா பண்ணும் பொழுது அதுல நமக்கு சாதகம் இல்லாம போயிடுமோ, நமக்கு ஓட்டளிக்கவர்கள் பல கான்ஸ்டுவன்சியில சிதறப்படுவார்களோ, அதனால நமக்கு வெற்றி வாய்ப்பு குறைஞ்சிடுமோ இன்னொரு பயம் இருக்குது. ரெண்டு பயம் கார்த்திக். ஒன்று, இருக்கிறதுலே முடியல, என்னதான் முக்கினாலும் நமக்கு 100 தாண்ட மாட்டேங்கிறது. 2024 அவர் மோடி திருப்பி வரமாட்டார் சொல்லி நடந்த கேம்பெயின்ல பாருங்க 99 தான் போச்சு, 100 கூட தாண்டல. 543 100 தாண்டல. இது அதிக தொகை ஆச்சுன்னா பாராளுமன்றம் எப்படி நம்ம என்ன பண்ண போறோம், நமக்கு என்ன கிடைக்க போகுது? 100 அப்போ இதே 100 அப்போ 100 இருந்தது, இல்லை மேக்சிமம் 200 ஆச்சுன்னா ஒன்றும் லாபம் கிடையாது. ஸோ அதனால அவங்க அதை எதிர்க்கிறாங்க. அவங்க அடிப்படை எதிர்ப்பு இதுதான். அந்த எதிர்ப்புனால அவங்க இதை பத்தி கவலையே கிடையாது, இந்த ஃபார்முலா பத்தி. பட் அதே நேரத்தில் பாருங்க, சில கட்சிகள், இப்போ திமுக குறிப்பிட்டது என்னன்னா, அவங்க ஆளும் கட்சியா இருக்கும் பொழுது அவங்க என்ன நினைச்சாங்க, இந்த 40 நமக்கு போறோம், 39 தமிழ்நாடு பாண்டிச்சேரி இதுக்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளே ஏன்னா இதுல ஜெயிச்சுடலாம். அப்ப அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, திமுக தலைவர் இந்த சட்டசபை தேர்தல் நம்ம தான் திருப்பி வரோம்னு எதிர்பார்த்தாங்க. இப்ப நிலைமை மாறி போச்சு. இப்ப அவங்க என்ன தோணுது, சீட் அதிகமா இருந்தா தான் நமக்கு லாபம். அண்ட் இந்த ஃபார்முலா நன்னா இருக்குது பாருங்க. பதவி போன பிறகு வேற மாதிரி இருக்குது. அதாவது அந்த கதை தான் கார்த்தி, பாம்பை பார்த்து கருடா கேட்டது நீ சௌக்கியமானு. அவ இருக்கிற இடத்துல சௌக்கியம். இப்ப இடம் மாறி போயிடுச்சு. இப்ப திமுக என்ன தோணுது, இந்த இதுல இப்போ இந்த 40ல தமிழ் வெற்றி கழகம் எல்லாம் அடிச்சுட்டு போச்சுன்னா நமக்கு என்ன ஆகும் பாராளுமன்றத்துல? அதுக்கு பிறகு வேற இதுல என்ன ஆக போறது, தமிழ்நாடு சட்டசபையில. அப்ப அவங்களுக்கு என்ன தோணுது, இது அதிகமா கூடினாலே நமக்கு லாபம் தோணுது. அதுவும் இதுதான் பெஸ்ட் ஃபார்முலா. ஏன்னா நீங்க டீலிமிட்டேஷன் கமிஷன்லாம் போட்டு எல்லாம் பண்ணாங்கன்னா அவங்க 20 சீட்டை கூடுன்னு சொல்ல மாட்டாங்க. 20 சீட்ஸ் இன்க்ரீஸ் பெரிய அமௌண்ட். அது அதாவது 50% ஏத்துறதுங்கிறது பெரிய விஷயம். 20%, 30% ஏறலாம், அது லாபம் இல்லையே. இது ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு புது ஃபார்முலா கொடுக்குற பிரதமர் மோடி அமித்ஷா மூலமாக. ஸோ அவங்களுக்கு என்ன தோணுது, இது நல்லது தானே. அப்படிதான் எந்த கட்சிகள்லாம் இப்ப சமீப காலகட்டத்தில் தேர்தலில் தோத்து போயிட்டாங்களோ, அது சரத்பவாரோட என்சிபியா இருக்கட்டும், நம்ம உத்தவ் பால் தாக்கரேயோட சிவசேனாவா இருக்கட்டும், தோத்து போன கட்சிகள் காங்கிரஸை தவிர்த்து, அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, கொஞ்சம் சீட் ஏறிச்சுன்னா அட்லீஸ்ட் 10 ஜெயிக்க மாட்டோமா, 20 ஜெயிக்க மாட்டோமா, இது நமக்கு நல்லது தானே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாருங்க ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இல்லை, திருப்பி மீண்டும் ஆட்சியெல்லாம் பிடிப்போம். அப்புறம் ஒரு ஒரு கூட்டணி மூலமா ஆட்சி பிடிக்க முடியும் அகில இந்தியா லெவல்லங்கிற நம்பிக்கை போயாச்சு. இப்ப இடதுசாரி கட்சிகளுக்கு பாருங்க, எங்க இருந்தாலும் ஒண்ணுதான். கேரளத்திலையும் ஆட்சி எங்கேயும் கிடையாது. இன்னைக்கு தேதியில இடதுசாரி கட்சிகள் எந்த மாநிலத்திலும் ஆட்சியில் இல்லை, மத்திய அரசுலயும் இல்லை, ஒன்றும் இல்லை, எங்கேயுமே இல்லை. அவங்களுக்கு என்ன தோணுது, சரி அதிக சீட்டாச்சுன்னா நமக்கு இன்னும் இழவு ஏற்படும் போன காங்கிரஸ் மாதிரி யோசிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளோட கொள்கைகள், கம்யூனிஸ்ட் இதுக்கு இப்ப ஏற்பு கிடையாது. மக்கள் அதை விரும்புறது இல்லை. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, தொழிலாளிகளுக்காக, இவர்களுக்காக, உழவர்களுக்காக. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸு ஒன்றும் பெரிய ட்ராக்ஷன் கிடையாது. ஏதோ ஒரு கூட்டணியில இருந்தால் 2-3 சீட்டு ஜெயிக்க முடிகிற அந்த கெப்பாசிட்டி தான் இன்னைக்கு இருக்கு. கேரளத்திலே பாருங்க எவ்வளோ மோசமாக போயிடுச்சு. அதை தவிர்த்துங்க, மக்களும் பார்க்குறாங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சி பேருக்கு தான் கம்யூனிஸ்ட், ஆட்சி கொடுத்தா அதே தான் பண்ணுறாங்க, எது காங்கிரஸ் கட்சியோ மற்ற கட்சிகளோ செய்யறதும். ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது பிரதமர் மோடி தரப்பில் அவர் என்ன யோசிக்கிறாரு, இதை சீக்கிரமாக கொண்டு வரணும் நாட்டு நலனுக்காக. அப்புறம் இதை வேண்டாத விவாதம் ஆகும், இதை ஃபார்முலா போட்டு முடிச்சிருவோம் அப்படின்னு இது பண்றாரு. ஆனா காங்கிரஸ் ஒரு மனநிலைக்கு வந்துருது, எது மோடி அரசு கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கணும். அதை ஒன்றும் பரிசோதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது எதே இருந்தாலும் அவங்களுக்கு லாபமா இருக்கும், நமக்கு நஷ்டமா இருக்கும். நாட்டை பத்தி கவலை இல்லைங்க காங்கிரஸ் கட்சிக்கோ காங்கிரஸ் தலைவர்களோ. நாட்டை பத்தி என்ன கவலைப்படுறது, நம்ம நிலைமை மோசமா இருக்குது. தாங்க உண்மை. காணல இறுதியான கேள்வியா,
தொடர்ந்து இந்த இதுல ஆட்சி அமைஞ்சதுல இருந்தே பார்த்துருப்போம், தனி பெரும்பான்மையே கிடைக்கல பிஜேபிக்கு. அதுவே ஒரு சிக்கலா இருந்தது. இப்போ புதுசா ஒரு ஒரு சிக்கலா வருது. இந்த அயோத்தியாவோட ஃபண்டு மிஸ்மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், இந்த நீட் பிரச்சனையா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒவ்வொரு சிக்கலை வந்து பிஜேபிக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இதை எப்படி சமாளிக்க போறாரு மோடி அவர்கள்? ஏன்னா வருகிற தேர்தல் அடுத்தது ஒரு யூபி எலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான தேர்தல். ஸோ பாஜக எப்படி சமாளிக்க போறாங்க? இதுக்கு ஒரே வழிதான் இருக்குது, நேர்மையாக அதை சந்திக்கணும் பிரச்சனைகளை. இப்ப ராமர் கோவில்ல நடந்த சம்பவம் பாருங்க, யாருமே எதிர்பார்க்கல தட் கோவில் பொறுப்புல இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்வாங்கன்னு. அது ராமர் கோயில், அதுக்கு எவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம், எவ்வளவு எதிர்ப்புறம், ஒரு ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் வந்தது. பல ஆயிரம் கோடி மக்களோட பக்தி இதுல பக்திக்கு ஒரு இதுவாக தான் மக்கள் போய் அங்க தானம் பண்றாங்க, உண்டியில போடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா அங்க போய் ஒரு திருட்டு நடக்கும் யார் எதிர்பார்த்தாங்க? கோயில வேலை செய்யறவங்க இந்த மாதிரி திருட்டு பண்ணுவாங்கன்னு எல்லாரும் என்ன நினைச்சாங்க? எல்லாம் நற்பணியில இருக்காங்க, கோவில்ல சர்வீஸ் பண்றவங்களும் வாலண்டியர்ஸ் மாதிரி இருக்காங்க. ஆனா எங்க தவறு ஏற்படுறதுன்னா, நீங்க வந்து இவ்வளவு பெரிய கோவில் கட்டும் பொழுது, இவ்வளவு பெரிய ஒரு ட்ரஸ்ட் வரும் பொழுது, மக்கள் குவியும் பொழுது ஒரு சிஸ்டம் தேவைங்க. அந்த சிஸ்டத்தை போடல, அதை போட்ட சிஸ்டத்தையும் சரியா செயல்படாதனால வந்த ஒரு பெரிய சிக்கல் இது. அதனால மக்கள் நம்பிக்கைக்கு ஒரு ஆட்டம் வந்துருச்சு. இத எந்த கட்சிகள்ல ராமர் கோவிலை எதிர்த்தார்களோ அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? ஓ, இதான் நமக்கு சந்தர்ப்பம், பாஜக சரியா பண்ணல, பாஜக இன்வால்வ்டு. அந்த இப்ப பாருங்க, காங்கிரஸோட தலைவர்கள், உத்தரப்பிரதேச தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கோவில் பணம் தான் தேர்தலுக்கு உபயோகப்படுத்துது அப்படிலாம் கொண்டு போறாங்க. அந்த குண்டியில விழுந்த காசு தான் திருடினாங்க மாதிரி, கட்சியே திருடின மாதிரி சொல்ல பாக்குறாங்க. அதாவது ஏதாவது சொல்லி மக்களுக்கு பிரதமர் மோடி மீதும் உத்தரப்பிரதேஷ் முதல்வர் நம்ம யோகி ஆதித்யநாத் மீதும் நம்பிக்கை குறையாதான்னு பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்களே. ஆனா அதே நேரத்தில் பாருங்க, யோகி என்ன பண்ணாரு? ஏன்னா யோகி இந்த கோவிலோட எந்த சம்பந்தம் கிடையாது. அயோத்தியாவில் சில அதாவது டிவோட்டிஸ்க்காக, பக்தர்களுக்காக சில சௌகரியங்கள் செஞ்சு கொடுக்கறது, அந்த ஊரை விஸ்தாரம் பண்றது, அந்த ஊர்ல புது ஹைவேஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணணுமோ அது பண்ணியிருக்காரு. அவர் அரசு செஞ்சிருக்காரு. ஆனா கோவிலோட இதுல அவர் கனெக்டடே இல்லை, அந்த ட்ரஸ்ட்லயும் இல்லை, இதுலயும் கனெக்டட் இல்லை. அவரையும் அவங்க எந்த விதமா சேர்த்துக்கவும் இல்லை. இந்த சம்பவம் வந்த அப்புறம் அவர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து, எப்படியா இருந்தாலும் இந்த யாருக்கு இதுவோ பொறுப்போ, யாரு குற்றவாளிகளோ அவளுக்கு தண்டனை தரணுங்கிறத சொல்றாரு. இப்ப எதிர்கட்சிகளுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை என்னன்னா, மக்கள் யாரை நம்ப போறாங்க? ஏன்னா யாரு இவங்க என்னதான் சொன்னாலும் யோகி பணத்தை எடுத்தாருன்னு யாரும் சொல்ல முடியாது, மக்கள் நம்ப மாட்டாங்க. இந்த பணத்தை திருடியவர் யோகின்னு வாயில கூட சொல்லக்கூட இதாகும். ஸோ அதனால இவங்களுக்கு அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்குது. ஏன்னா யோகி என்ன சொல்றாரு, யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா யோகி பாருங்க, அவரோட அரசியல்ல அவர் விஹெச்பிலையோ ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்ல வந்தவர் இல்லை. ஆனா ஹிந்து, அவருக்கே சொந்தமான ஹிந்து அமைப்புகள், ஹிந்துவோட இன்ட்ரெஸ்டுக்காக அவர் போராடினவர். அதனால மக்களுக்கு, உத்தரப்பிரதேஷ் மக்களுக்கு அவர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. இரண்டாவது, இப்ப இருக்க கருத்து கணிப்பெல்லாம் என்ன வருதுன்னா, உத்தரப்பிரதேசத்திலிருந்து இதை யாராவது சரி இதை சீர் செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறைப்படி இந்த திருத்தங்கள் கொண்டு வர முடியும்னா, ஒரு நல்ல சிஸ்டத்தை கொண்டு அது யோகி தான் பண்ண முடியும் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க, பக்தர்கள் சொல்றாங்க. பட் இருந்தும் இந்த பாராளுமன்றத்தில் இது பெரிய பிரச்சனையாகும். ஏதாவது இல்ல கோவில் இப்படி பண்ணிட்டீங்க, அப்படி பண்ணிட்டீங்க, மக்களை ஏமாத்திட்டீங்க. ஆனா சொல்றவங்களே அந்த ராமர் கோவிலே இல்லைன்னு சொன்னவங்க. ரெண்டாவது, கோவில்ல கும்பாபிஷேகம் நடந்து போய் என்ன கும்பாபிஷேகம், கும்பாபிஷேகமே இல்லை, இது வெறும் நாடகம் சொன்னவங்க காங்கிரஸ் தலைவர்கள், சமாஜ்வாதி பார்ட்டி தலைவர்கள். எது உங்க நம்பிக்கை இல்லையோ அதை பத்தி நீங்க இப்ப எப்படி அதை அரசியல் செய்ய முடியும்? அந்த மாதிரி ஒரு சிக்கல்ல எதிர்கட்சிகள் இருக்குது. ஆனா அதே நேரத்தில் மக்கள் நம்பிக்கை திருப்பி அது முழுமையா வரணும் அதுல. ஏன்னா இது பக்தி விஷயம். ஏன்னா பக்தி விஷயத்துல பாருங்க, பாவம் புண்ணியங்கள்லாம் இருக்குது. நம்ம தமிழ்ல பல முறை சொல்லுவோம், அது மாதிரி வட இந்தியாலையும் சொல்லுவாங்க. அதாவது சிவன் சொத்து, இங்க ராமரோட சொத்து குலநாசம். ஸோ அந்த பயம் இருக்குது. அதே நேரத்தில் செஞ்சவங்க எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க, யார் செய்வாங்க இதை? இது கூட எப்படி வெளியில வந்ததுன்னு பல தகவல் வருது.
யாரோ ஒரு செக்யூரிட்டி கார்டு அந்த பாத்ரூம் டாய்லெட்டில் ஒரு 40,000 ரூபா பணம் கட்டி வச்சிருந்த பைய பார்த்தாரு. அதுக்கப்புறம் தான் அந்த கதை ஆரம்பிச்சுது. யார் வச்சாங்க, எப்படி வச்சாங்க, எங்கே வச்சாங்க, அதாவது அப்பப்போ திருடி கொண்டு போய் வைக்கிறாங்க. இது பிளைன் திருட்டு. இதை வச்சுட்டு பெருசு பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க. பட் எனக்கு தோணுது பாருங்க, இப்போ நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்கு, எஸ்ஐடி ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்லேயும் இதை வந்து இவங்க பெட்டிஷன்லாம் போட்டு பார்த்தாங்க, இது பெருசு பண்ணலாமா, அதை ஏற்றுக்கல கோர்ட்.